ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனை, அவன் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் அநேக ஆலோசனைகளை சொல்லி வரும்போது அவர் இந்த ஒரு சிறிய வசனத்திலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, நீ தேவனை அறிந்து கொள், தேவனோடு நன்றாக புரிந்து அவருக்கு பிரியமாய் வாழ். இரண்டாவது, உன் வாழ்க்கை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். ஆண்டவரை சேவிக்கிறது பெரிதல்ல, ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். சேவிப்பதினால் பலன் அல்ல, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, உற்சாக மனம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்கு இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், இந்த நாள் நாம் ஜெபிக்கவில்லை என்றால் நமக்கு நன்றாக இருக்காதே என்பதற்கு அல்ல. அவரோடு வைத்திருக்கிற அன்பின் உறவோடு நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆசையோடு அவரை சேவிக்க வேண்டும். தாவீது அதனால்தான் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். ஆம், ஆகாமிய கூடாரங்களில் ஆட்டம் பாட்டம் நடனம் மகிழ்ச்சி சந்தோஷம் குடி போதை எப்படியெல்லாமோ களி கூறக்கூடிய களி கூறுதல், அதை அல்ல, என் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசற்படியில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய உள்ளம் ஆண்டவரை தேடுவதில் எத்தனை உற்சாகத்தோடு காணப்படுகிறது. மூன்றாவதாக அவர் சொல்கிறார், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். மனுஷனை வார்த்தையினால் ஏமாற்றி விடலாம், உலகத்தை ஏமாற்றி விடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. சாலமோனே, உன் இருதயம் எதை சிந்திக்கிறது என்பதை தேவன் அறிவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தையும் அறிகிறார். உன் மனசுல நினைக்கிறத அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே நம்முடைய நினைவுகள் உன்னத நினைவுகளாய் உயர்வான நினைவுகளாய் காணப்பட வேண்டும். அங்கே கடைசியாக அவர் சொல்கிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி, ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடங்கொண்டு அதை நடப்பி என்று சொன்ன தாவீது, நீ அவரை தேடினால், நீ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடுவதிலே உன்னுடைய உலக பிரகாரமான சந்தோஷம் ஆசைகள், உனக்கு கிடைத்த பதவி, உனக்கு கிடைத்த பெருமைகளில் நீ அவரை தேட மறந்து விட்டால், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், என்றென்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடங்கொண்டு காரியத்தை நடப்பி நீ உன் தேவனை அறிந்து கொள், உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி. எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நீ உண்மையாய் தேடினால் உனக்கு தென்படுவார். நீ உண்மையாய் அவரை பின்பற்றுவாயானால் அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ விட்டு விட்டால், இந்த கால வேளையிலே நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும், இது ஒரு பரிசுத்த ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு செல்கிறோமா? என் தேவனை தேட என் உள்ளம் உற்சாகம் அடைகிறதா? என் தேவனை
ஆராதிக்க என் உள்ளம் உற்சாகம் அடைந்து மன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோமா? ஆம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். ஆம், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு பலியை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் உள்ளம் எங்கள் இருதயம் என் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காணப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.